ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இட்ஸ் லான் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய க்ரூசேஜ் சீரீஸில் நெக்ஸ்ட் எபிசோட் தான். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இன்க்ரீஸ் ஸ்டிச் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிக்ரீஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் அப்படின்றப்போ என்ன பண்ணோம், ஒரே ஸ்டிச்சில் 2 கவுண்டிங்ஸ் வர மாதிரி ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ அப்போது நீங்கள் வந்து எந்த பிளேஸில் இன்க்ரீஸ் பண்ணணுமோ அங்கே ஒரே ஸ்பேஸில் 2 ஸ்டிச் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ டிக்ரீஸ்ன்றப்போ 2 ஸ்டிச்சை ஒன்று கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ லாஸ்ட்டாக போட்டது இன்க்ரீஸில் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு இதில் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோமா நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6 7 and 8. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 வி ஷேப் தெரியும். ஸோ வீடியோவில் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் ஒரு ஸ்டிச் அப்படின்றது எதை சொல்லுவோம், இப்படி வி மானிக்கு வந்துருக்குல, இதுதான் 1 2 3 4 5 6 7 8. அப்போ டோட்டலாக 8 ஸ்டிச்சஸ் இருக்கு. ஸோ அந்த வியை தான் ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சிருங்க. இனி அப்படியே டர்ன் பண்ணிட்டு 8 ஸ்டிச் இருக்கு. அப்போ 1 2 3 ஸ்டிச்சஸ்ல சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட்டுட்டேன் நான். இப்போ இந்த 4th ஸ்டிச்சையும் 5th ஸ்டிச்சையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் ஸ்டிச்சா கன்வெர்ட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உள்ள கூடி விடுங்க, வெளியே எடுங்க. இப்போ 2 லூப் இருக்கணும். 1 2 2 இருக்கா. அகைன் அடுத்ததுக்குள்ளேயும் விட்டுட்டு நோக்க எடுத்தீங்கன்னா 3 லூப் ஃபார்ம் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துடணும். ஓகேவா? ஸோ இது வந்து டுகெதர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நிறைய இதில். ஓகேவா? டபுள் க்ரூஷே டுகெதர், சிங்கிள் க்ரூஷே டுகெதர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டிக்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ டிக்ரீஸ் போட்டேன். இப்போ அடுத்துள்ள ஸ்டிச்சஸ்ல எல்லாத்துமே நார்மலா சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன். அப்போ இப்போ இங்க டோட்டலா எத்தனை ஸ்டிச் இருக்கணும், நமக்கு 7 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா 8 ஸ்டிச்சஸ் இருந்ததுல 2 இது கம்பைன் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா 7 ஸ்டிச்சஸ் தான் வந்திருக்கணும். இப்போ 1 வீல இருந்தே கவுண்ட் பண்ணுவோமா, இங்க இருக்குது 1 2 3 4 5 6 and 7 டிக்ரீஸ் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் டிக்ரீசிங் த ஸ்டிச். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு லைன் வேணா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். 2 3. இப்போ டிக்ரீஸ் பண்ண போறேன். உள்ள விடுங்க, யானை இடுங்க. அகைன் இன்னொருக்க உள்ள விடுங்க, யானை இழுங்க. மொத்தமா இந்த 3 லூப்ல கூடியும் வெளியே எடுத்துருங்க. அகைன் இந்த சைடு ஒரு 2 ஸ்டிச். அப்போ அதுக்கு முன்ன ஸ்டெப்ல டோட்டலா 7 சிங்கிள் க்ரூஷே இருந்தது, 7 ஸ்டிச்சஸ் இருந்தது. சிங்கிள் க்ரூஷேல 7 ஸ்டிச்சஸ் இருந்தது. அப்போ இப்போ உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னு பாத்துருவோமா. 1 2 3 4 5 and 6. இப்போ டோட்டலா 6 இருக்கு. அப்போ நம்ம எத்தனை ஸ்டிச்சை கம்பைன் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிச் டிக்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு டிக்ரீஸ் போட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச் குறையும், 2 டிக்ரீஸ் போட்டீங்கன்னா 2 ஸ்டிச் குறையும், அவ்வளவுதான். ஸோ இப்போ இன்க்ரீஸ்னா சேம் ஸ்பேஸ்க்குள்ள 2 ஸ்டிச் போடுறது, டிக்ரீஸ் அப்படின்னா 2 ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒரே நேரத்துல நம்ம சிங்கிளா கம்பைன் பண்றது. ஓகேவா? ஸோ டபுள் க்ரூஷே புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாஃப் டபுள் க்ரூஷே, ட்ரிபிள் க்ரூஷே இதுக்கும் நீங்க எப்படி போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த வீடியோல நம்ம பின் பண்றேன். இந்த வீடியோல நம்ம சிங்கிள் க்ரூஷே யூஸ் பண்ணி டிக்ரீஸ் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்க்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன டைப் ஆஃப் ஸ்டிச்சா இருந்தாலும் ஒரே தான், சேம் ஸ்பேஸ்க்குள்ள 2 போட்டா முடிஞ்சு. பட் டிக்ரீஸ்க்கு எந்த மாதிரி வரும், சேஞ்ச் ஆகுமா இல்லையா அப்படின்றத இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கேளுங்க. ஸோ இங்க நம்ம இந்த வீடியோல டிக்ரீஸ் ஸ்டிச் ஃபார் சிங்கிள் க்ரூஷேக்கு பார்த்துருக்கோம்.
ஓகேவா? ஸோ இன்னைக்கு தான் நம்மளுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணிருங்க. பிளேலிஸ்ட்ல மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.